உலகம் முழுக்க பதட்டம் சூழ்ந்திருக்க இந்த நேரத்தில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரான் சார்பு எடுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அமெரிக்கா சார்பு எடுக்கிறாங்க. இதில் ரெண்டு தரப்புலேருந்து ஒரு செய்தி வெளியே வருது அப்படின்னா நீங்கள் அதை நம்புறதுக்கே தயங்க வேண்டியதாக இருக்குது. மக்களை குறை சொல்ல முடியாது, அதுதான் உண்மை. இப்போ அமெரிக்க அரசு சார்ந்த ஒரு ஊடகம் செயல்படுதுன்னா அமெரிக்க அரசை கொஞ்சம் டவுன் பண்ணுற மாதிரி செய்திகளை போடுவாங்களா என்ன? உண்மையாகவே இருந்தாலும் இல்லை இதை புரிஞ்சுங்க மக்களே. இது எதுக்கு சொல்கிறது இப்போ ஒன்று புரியும். ஈரான் சார்ந்த அபிமானம் கொண்டவங்க இப்போ ஆஹா ஓஹோன்னு பேசுகிறாங்க, ஈரான் அதை பண்ணிடுச்சு இதை பண்ணிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் ஈரான் சார்ந்த வெறுப்புணர்வு கொண்டவங்க ஏப்பா பயங்கரவாதியில் ஊட்டி வளர்கிற நாட்டுக்கு என்ன மரியாதை, கதையை முடிங்கப்பா அப்படின்றாங்க. அசால்ட்டாக சொல்லுவாங்க ஒரு நாட்டோட கதையை முடிங்கன்ட்டு. ஏப்பா அங்கேயும் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா, குழந்தைங்க வயசானவங்க பெண்கள் அவ்வளோ பேர் இருக்காங்கப்பா, கதையை முடிங்கன்னு சொல்கிறாங்களே. அவங்க நாட்டில் ஏதாவது இஷ்யூ ஒன்று பெருசாக நடக்கும் போது தான் அவங்களுக்கு அந்த வழியை புரிய நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த ரெண்டு தரப்பாக பிரிஞ்சு பல பேர் இப்போ ஆதரவு கருத்துக்களை எதிர்கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்களா. இதில் ஒரு நடிகை, ஈரானில் பிறந்த யூரோப் ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க, அவங்க பேர் எல்னாஸ் நொரூசி. இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏங்க ஈரான் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்களே, அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. எதுக்காகவாமா? அது ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரியே கிடையாது, பல பேர் இஸ்லாமியர்கள்ன்ற ஒரே காரணத்தினால ஈரானுக்கு கண்மூடித்தனமாக சப்போர்ட் தெரிவிக்கிறீங்க, அது பண்ணாதீங்க. இந்த ஈரானில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சுப்ரீம் லீடர் கீழே தான். அதிபர் அவர் சொல்கிறத கேட்டு தான் செய்யணும், அவர் கீழே இருக்கவங்க எல்லாருமே அவர் சொல்கிறத கேட்டு தான் செய்யணும். ஐஆர்ஜிஸோட முழு நேர வேலையே சுப்ரீம் லீடரை பாதுகாக்கிறது தான். அந்த நாட்டுக்குள்ளே செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு எது இருந்தாலும் சுப்ரீம் லீடரோட விரல செவிக்கேற்ற மாதிரி தான் அவங்க மூவ்மெண்ட் இருக்கணும். இப்படி அது இதுன்னு எல்லாத்துக்கும் சுப்ரீம் லீடர் இந்த ஒருத்தர் தான் ஃபுல்லாக தொங்கிட்டு இருப்பாங்க பிடிச்சி. அங்கே இருக்க மக்களுக்கு ஜனநாயகம்னா என்னன்னே தெரியாது. அப்படி அந்த ஆட்சியாளர்கள் அந்த மக்களை மாற்றி வச்சுருக்காங்க. உலகம் முழுக்க பல பேர் சுவைக்கிற அந்த ஜனநாயகத்தை ஈரான் மக்களும் சுவைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டவுட்டே வேணாம் மக்களை, உங்களுக்கு ஈரானுக்கு எதிராக தான் இவங்க இவ்வளோ ஸ்டேட்மெண்ட்டில் பேசியிருக்காங்க. இந்த ஜென்சி இருக்குல்ல, இவங்களுக்கு தங்களுக்கு என்ன வேணுன்றது நல்லா தெரியும்னு சொல்கிறாங்க. ஈரானில் இருக்கிற ஜென்சியை பற்றி பேசுகிறாங்க. அவங்க புரியுதா, தூண்டி விட்றாங்களாம். பங்களாதேஷ் நேபாளம் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா புரட்சி, அதுமாரி ஈரானில் நடக்கணுன்ற மாதிரி இவங்க முயற்சி எவ்வளோ பண்ண முடியுமோ அதை இங்கே இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு மேட்டர் சொல்கிறாங்க. ஷா ஆண்ட காலகட்டத்திலேயே ஈரான் செழிப்பாக இருந்துச்சு, மக்கள் நல்லா இருந்தாங்க. இப்போ தான் வேர்ஸ்ட்டாக இருக்க மாதிரி அவங்க பேசி வச்சுருக்காங்க. இது உண்மையாக இருக்குன்னு நம்புறீங்களா மக்களே? நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலை, நீங்களே அதை முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ அமெரிக்காவோட பிளான் என்ன தெரியுமா, திரும்ப ஷா ஆட்சியை அங்கே கொண்டு வர்றது தான். அது சார்ந்து இந்த விஷயம் போய் முடியணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் ரஷ்யா, வடகொரியா, சைனா இவங்க களத்துக்கே வராமல் இருக்கணும் அமெரிக்க படையை எதிர்த்து. ஒன்று. ரெண்டாவது, இப்போ இருக்க ஈரானோட அரசு இராணுவம் இருக்குல்ல, அதோட எல்லா பெருந்தலைகளையும் அமெரிக்கா தலைமையிலான படம் தூக்கணும். இந்த ரெண்டு விஷயம் சார்ந்து அப்படியே நடக்குதுனாக்கா ஷா ஆட்சி திரும்ப வந்துடும்.